நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோ பதிவு நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது பல்லு விளக்குறது எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். என்னடா அது புதுசாக இருக்குது, பல்லு விளக்குறதுக்கெல்லாம் பாடம் இருக்குதா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இருக்குது. அந்த காலத்து முறையில் எல்லாமே எப்படி நம்மளுக்கு செய்யணும், என்னென்ன மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி வாழ்ந்து காட்டிட்டு போயிருக்கிறாங்க. அந்த வகையில் இன்றைக்கி பல்லு வளர்க்குறது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். சரிங்களா? பல்லு வளர்க்குறதுக்கு உங்களுக்கு பிடித்தமான எந்த ஒரு பேஸ்ட்டு கண்டிப்பாக யூஸ் பண்ணவே கூடாது. எந்த பேஸ்ட்டுமே யூஸ் பண்ணக்கூடாது. டாபர் ரெட்டாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் கோல்கேட்டு, பெப்சோடென்ட்டு, இது யாரையும் இது பண்ணுறதுக்காக சொல்லலை. நம்மளுடைய பாரம்பரியத்துக்குன்னு ஒரு முறைகள்லாம் இருக்குது. கடுக்காத்தோல், மிளகு, திப்பிலி, சுக்கு, இந்த மாதிரி எல்லாம் போட்டு ஒரு ப்ரிப்பேராக நம்மளுக்கு பல்லுப்பொடி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க நாட்டு மருந்து கடையில். உங்களுக்கு பிரத்யேகமாக உங்களுக்கு என்ன பல்லுப்பொடி உங்களுக்கு தேவையோ அந்த பல்லுப்பொடி நீங்கள் வாங்கிக்கங்க. பல்லுப்பொடி வாங்கிட்டு என்ன பண்ணுறீங்க, வீட்டுக்கு வந்துட்டு காலையிலே சாயந்தரம் 2 நேரம் பல்லு வளர்க்கணும். சரிங்களா? பல்லு வளர்க்குற மெத்தேடு நான் இப்போ உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். கொஞ்சம் கையில் கொட்டிட்டு ஒரு கையில் வச்சு நம்ம பல்லு ஃபுல்லாக முதல்ல பல்லு வெள்ளையாக தெரியுது பார்த்தீங்களா, இந்த வெள்ளையாக தெரியுற பக்கம் பூராமே நல்லா விட்டு இப்போ விளக்கிடணும். அதுக்கப்புறம் இந்த உதட்டுக்கு மேலே இந்த எகிருன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, எகிருக்கு மறுபடியும் ஒருக்கா இந்த பக்கம் எகிரில் மேல் நோக்கி, இந்த எகிரில் இந்த சைடில் எகிரில், அதுக்கப்புறம் கீழே எகிரில் வாய்க்குள்ளே விரலை விட்டு கீழே இந்த எகிரில் ஃபுல்லாகவே அதே மாதிரி இந்த எகிரில். சரிங்களா? இந்த மாதிரி தேய்க்கணும். அதுக்கப்புறம் அந்த பல்லுப்பொடியை எடுத்து இந்த கட்டை விரலில் இப்படி எடுத்து நம்மளுடைய உதடு இந்த கண்ணம் உள்ளுக்குள்ளே சுற்றியுமே தேய்க்கணும். சரிங்களா? இதனால் பல்லு சம்மந்தப்பட்ட இதில் வேறு ஏதாவது ஒரு இந்த உணவு துணுக்கள் ஏதாச்சும் இருந்ததுன்னா நம்ம அந்த தடவை எடுக்கிறதுனால அது வெளியே போயிடும். அதே மாதிரி நம்ம அந்த வாய் நாற்றம் அடிக்குதுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது கிளியர் ஆகிரும். அப்புறம் இந்த பற்பொடியெல்லாம் உள்ளுக்குள்ளே நாக்குக்குள்ளே போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா உமிழ்நீர் அதிகமாக சுரக்கும். இதே நம்ம பேஸ்ட்டு அது இதுன்னெல்லாம் உள்ளுக்குள்ளே புதுசாக பேஸ்ட்டு போட்டு அப்ளை பண்ணும்போது உமிழ்நீர் சுரக்காது. சரிங்களா? இப்போ நம்ம இந்த பல்பொடியை வச்சு நம்ம இந்த மெத்தேடில் மேலே ஃபஸ்ட்டு வெள்ளையாக இருக்கிற அந்த பல்லை விளக்கிடணும். அதுவே பேர் பல் விளக்குறது. அப்புறம் உள்ளுக்குள்ள விரல் விட்டு விளக்கிடலாம். அதுக்கப்புறம் கீழே பல் வச்சு கீழே உள்ளுக்குள்ள வாயை திறந்து பல் விளக்குறோம். அதுக்கப்புறம் உதட்டுக்குள்ளே விரல் விட்டு ஃபுல்லாகவே அந்த எகிருன்னு சொல்லுவோம், ஈரு அப்படின்னு சொல்லுவோம், அந்த ஈரை அப்படியே தடவி விடணும். சரிங்களா? குறைஞ்ச ஒரு 2 நிமிஷம் தான் பல் வளர்க்கணும். அதுக்கு மேலே பல் வளர்க்கக்கூடாது. 2 நிமிஷத்துக்குள்ளேயே எல்லா வேலையும் முடிச்சிடணும். மேல் எகிரு, இந்த சைடில் எகிரு, இந்த சைடில் எகிரு, இது எல்லாமே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கண்ணம் உள்ளுக்குள்ளே இந்த சைடு கண்ணம் வாய்க்குள்ளே எல்லாம் அந்த பவுடர் போட்டு நல்லா கிளியர் பண்ணி நல்லா சுற்றி உமிழ்நீரை எச்சை துப்பிடணும். துப்பி போட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், நல்லா வாயை கொப்பளிக்கிறோம். வாயை கொப்பளிச்சதுக்கப்புறம் நம்ம அந்த பற்பொடியில் இருக்கிற அந்த தூள்கள் பூராமே வெளியேறிடும். வெளியேறினதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாய் கொப்பளிச்சதுக்கப்புறம் நம்ம இந்த விரலை இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சு வாய்க்குள்ளே உள்ளே விட்டு இந்த கட்டை விரல் வாய்க்குள்ளே போயிடும். இந்த மேலே விரல் அந்த எகிர் மேலே இருக்கும். சரிங்களா? மேலே இருந்து அந்த எகிர் நோக்கி அப்படியே அந்த பல்லோடு சேர்த்து உருகி விடும். மேலேருந்து உருகி விடணும். மேலேருந்து இப்படி சைடில் தள்ளக்கூடாது. இப்போ இந்த பல்லு இப்படி நீளமாக வந்துருக்குது பார்த்தீங்களா, இதிலிருந்து அப்படியே பிடிச்சி கீழ் நோக்கி இழுக்கணும் இப்படி. அப்புறம் இந்த பக்கம் நம்மளுக்கு இந்த வாக்கு வரல, கை என்னடா இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சிக்கூடாது. அப்போ கையை மாற்றி திருப்பிக்கணும். உள்ளுக்குள்ளே இந்த விரல் விடணும், அப்புறம் இந்த விரல் உள்ளுக்குள்ள விடணும். நம்மளுக்கு எப்படி எந்தெந்த வாக்கில் கை உள்ளுக்குள்ளே போகுமோ அந்தந்த வாக்கில் அந்த பல் இருக்கிற தசையிலேயே உருகி விடணும். இது எதுக்காக இது செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சாப்பிட்ற உணவுகள் எல்லாமே அந்த எகிரில் ஏறி நிற்கும். சின்ன இந்த மல்லியோட காம்பு, அதுக்கப்புறம் இந்த மிளகோட தூள், ஏதோ ஒன்று ஜீரகத்துடைய தூள், இது பூராமே நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம மென்று இப்படி மென்று சாப்பிடும்போது என்ன ஆகுது அப்படின்னா உள்ளுக்குள்ளே போய் ஏறிடுது. பல்லில் அரையாமல் அந்த உணவு துகள் ஊசி மாதிரி இருக்கிறது பூராமே அந்த எகிரில் போய் ஏறிக்கும். அப்போ நம்ம காலையிலேயும் சாயந்தரம் இந்த மாதிரி நல்லா பல் விளக்கிட்டு அந்த எகிரில் சைடில், இந்த சைடில் எகிரில் இந்த பல் எங்கெங்கே இருக்குதோ அந்த சைடில் இப்படி உள்ளுக்கு விட்டு இப்படி மேல் நோக்கி தள்ளணும். கீழே இருக்கிறக்கு அப்புறம் இப்படி விட்டு மேல் நோக்கி தள்ளணும். அப்புறம் இப்படி உங்களுக்கு எப்படி சௌகரியமோ இந்த வாக்கில் உள்ளுக்குள்ளே ஒரு விரல் போயிடணும், வெளியே ஒரு கட்டை விரல் இருக்கணும். இப்படி மேல் நோக்கி
இழுக்கணும். அதே மாதிரி இப்படி கட்டை விரல உள்ளுக்குள்ள வச்சு இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா அந்த உணவு உள்ளுக்குள்ளே போய் சிக்கிச்சு பார்த்தீங்களா, அது பூராமே வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒருக்கா தண்ணி வந்து வாய்க்கோ பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாக்கு வந்து கிளீன் பண்ணணும். சரிங்களா? நம்மளுடைய உணவு வந்து ருசி அறியணும், உணவு சுவை முட்டுகள் அதிகமாகணும், அதே மாதிரி உணவு சாப்பிடும்போது அந்த ருசி அறிந்து உமிழ்நீர் சுரக்கணும் அப்படின்னா கம்பல்சரி வந்து நாக்கு வந்து கிளீன் பண்ணணும். சரிங்களா? நாக்கு நல்லா வெளியே நீட்டிட்டு அந்த ஒரு சில்வர் வந்து பயன்படுத்தக்கூடாது. சில்வர் டங் கிளீனர் இருக்கும், அது பயன்படுத்தவே கூடாது. இரும்புல் இருக்கும், இரும்புலுங்கிறது பயன்படுத்தக்கூடாது. இது வந்து பிராஸில் செம்பில் வச்சுருப்பாங்க, செம்பில் இருக்கிறது தான் நம்ம எப்போவுமே வந்து பயன்படுத்தணும். அப்போ நாக்கு வெளியே நீட்டி இந்த நாக்கு சைடில் உள்ளாவே கிளியர் பண்ணணும். சரிங்களா? இப்போ இது எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு வாய் கொப்பளிச்சுட்டு ஃப்ரீ ஆகிக்கலாம். இது பேர் தான் பல் விளக்குறது. இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நம்ம பண்ணணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி பல் விளக்குறதுக்கு முன்னாடி ஒரு 20 மில்லி 30 மில்லி நல்லெண்ணெய், செக்கு நல்லெண்ணெய் எடுத்து வாய்க்குள்ளே வச்சு குறைஞ்சது ஒரு 10 நிமிஷம் ஒரு 1/4 மணி நேரமாவது வாயை நல்லா மூடிட்டு ஒரு 30 மில்லி 40 மில்லி நம்ம வாய் எவ்வளோ பிடிக்குமோ அந்த அளவுக்கு உள்ளுக்குள்ளே சாப்பிட்டு வாய் நல்லா மூடிக்கிட்டு, இதுக்கு பேர் தான் இங்கிலீஷில் ஆயில் புள்ளிங்க. இந்த பெப்ரோன்ட்டில் எங்களுக்கு ஒரு லிக்விட் இருக்குது, இல்லை இப்போ கோல்கேட்டில் எங்களுக்கு ஒரு லிக்விட் வச்சுருக்குறோம், அது வாங்கி நீங்கள் ஆயில் புள்ளிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லது. அப்படி அந்த மாதிரி தப்பே பண்ணிட வேண்டாம், உடம்பு கெட்டு போயிடும். சரிங்களா? இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நல்லெண்ணெய் மட்டும் வாங்கி வச்சுக்கோங்க. நல்லெண்ணெய் வந்து உங்களுக்கு தேவையான அளவு வாயில் ஊற்றி கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் ஒரு 1/4 மணி நேரம் நல்லா இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருங்க. என்ன ஆகும் அப்படின்னா, அது வந்து நீங்கள் நல்லெண்ணெய் சாப்பிடும்போது கெட்டியாக இருக்கும். அதாவது இந்த உமிழ்நீர் வந்து சொல்கிறது அந்த நல்லெண்ணெய் கூட கலக்கும்போது பார்த்தீங்கன்னா உமிழ்நீர் எந்த மாதிரி தண்ணி மாதிரி இருக்குதோ அதே மாதிரி அந்த நல்லெண்ணெய் மாறிடும். அப்போ அந்த வாய்க்குள்ளே அந்த நரம்புகள் எல்லாமே வந்து ஃப்ரீ ஆகிக்கும், வாய் நாட்டம் அடிக்காது, பல்லு நரம்புகள் எல்லாமே வந்து ஊறி கிடைக்கும். இப்போ தலையில் எண்ணெய் வைக்கிறோம், தலை நரம்புகள் எல்லாமே ஊறி கிடைக்குது. காலுக்கு மூட்டு வலி கை வலின்னு சொல்லிட்டு எண்ணெய் வைக்கிறோம், அந்த நரம்புகள்லாம் ஊறி அதோட ரத்தத்தை வந்து சீர் பண்ணுது, ரத்த ஓட்டத்தை வந்து சீர் பண்ணுது. அதே மாதிரி வாய்க்குள்ளேயுமே நம்ம எண்ணெய் கொடுக்குறோம். டெய்லியுமே இல்லாட்டி 2 நாளைக்கு ஒருக்கா இல்லை 3 நாளைக்கு ஒருக்காவாது நல்லா நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா வாய் கொப்பளிங்க. டெய்லி தான் கொப்பளிக்கணும். இல்லை உங்களுக்கு நேரம் இல்லை, இதுக்கெல்லாம் நேரம் இல்லை அப்படின்னா குறைஞ்சது ஒரு 2 நாளைக்கு ஒருக்காவாவது இந்த மாதிரி வந்து எண்ணெய் ஊற்றி வாய் கொப்பளிச்சுட்டு அதுக்கப்புறம் பல் விளக்குற மெத்தடை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிங்க. இவ்வளோதான் பல் விளக்குற மெத்தடு. இப்போ தெரிஞ்சிருச்சு பல் வந்து எப்படி காப்பாற்றணும். இந்த மாதிரி பண்ணாலே பல் காப்பாற்றிடலாம், வேறு ஒன்றுமே இல்லை. உங்களுக்கு எந்த ஒரு இயற்கையான ஒரு பல்பொடி உங்களுக்கு உங்கள் நாட்டு மருந்து கடையில் பக்கத்தில் கிடைக்குதோ இல்லை உங்களுக்கே தெரிஞ்சாலும் சரிங்களா, அந்த பல்பொடி வந்து பயன்படுத்தி இந்த முறையில் தான் நீங்கள் பல் விளக்கணும். சரிங்களா? இது பண்ணிட்டு வரும்போது பல் காக்கப்படும். சரிங்களா? ரொம்ப நல்லது. கரெக்டான முறையில் பல் விளக்கி பயிற்சி பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. வணக்கம்.